இவங்க எல்லாம் கூட இருந்தா ரொம்ப பிடிக்குங்க. பொதுவா வந்து கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஜாலியா வச்சுக்கிறது. இந்த இந்த இன்னைக்கு ஒரு கேங்ல ஒருத்தன் வரலன்னா அந்த கேங்காவே இருக்கான்னு சொல்ல முடியா, அது யாரும் நம்ம ஆளுங்க தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய முடிஞ்சு போன விஷயங்களா இருக்கட்டும், ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்த கத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேலை பாக்குறாங்கன்னா அதுல என்ன கத்துக்கிறேன் அப்படின்ற நிலையில இருப்பாங்க. ரொம்ப இளமைத்துவமாவும் இருப்பாங்க. அறிவாற்றல் அப்படிங்கிறது கல்வி கேள்விக்கு ஞானம்ன்றது ரொம்ப சூப்பரா இருந்தா கூட அதை தாண்டி நான் என்ன கத்துக்கிட்டோம்னு அதை பல பேருக்கு வந்து எடுத்துரைக்கக்கூடியது. இவங்க கிட்ட பேசினா போதுங்க, எனக்கு ஒரு நிறைவு கிடைக்குன்னு சொல்லுவோம். இவங்கள்ட்ட பேசினா ரொம்ப இனிமையா இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம். போன் எடுத்தாங்கன்னா வைக்காம மணிக்கணக்கா பேசுறவங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களோட பேச பேச ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஒண்ணு நாலேஜபிளா இருக்கும், ஒண்ணு வந்து பொழுதுபோக்குற மாதிரி இருக்கும். இந்த வகையில இவங்க கிட்ட ஒரு விஷயத்த கேதர் பண்ணிட்டே இருக்கலாம். இவங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், மேடை பேச்சாளர்களா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டன் ஒர்க்கா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது, நிறைய இந்த பார்மசி எல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது நாட்டு மருத்துவம். இந்த தேடல் அப்படின்னாலே நீங்க இதுக்குள்ள எல்லாம் வந்துடலாம். எங்கேயும் ஒரு அழிஞ்சு போன விஷயங்கள், புதிய கண்டுபிடிப்பாளர்கள், இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி, அப்ப எந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இவங்க கிட்ட கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்னிராசிக்கு உண்டு.